ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாட்டாவோட 12x10 வண்டிங்க. இந்த வண்டி மாடு இதெல்லாம் பார்த்து சொல்கிறேங்க. இது டிரைவரை நான் கேட்கணும். இங்கே பாருங்க, வெல் மெயின்டைன் வண்டிங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்கிறது, டாட்டாவோட ரிலையபிலிட்டி பாருங்கள். இதை எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 1995-96 மாடலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே என்ன சொல்கிறது, அப்போ வந்து BS2 இதெல்லாம் ஆனால் காலி சொன்னாங்க. BS2ங்க, சிம்பிளாக இருக்குங்க இந்த வண்டிலாம். ரொம்ப பழசு இதுதான். இது பாருங்களா, இல்லைங்க, கேபின்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்து இந்த வண்டி வந்து நான் ரொம்ப நாள் இந்த மாதிரி வண்டியில் பார்த்ததில்ல அதிகம். ஏங்க இது 1989 மாடலுங்க. டாட்டா 12x10. இங்கே பாருங்க, அப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருக்குது, ஸ்பீடு சிம்பிளாக இருக்குது பாருங்க, அழகா. அவ்வளோதான், முடிஞ்சது. ஏர் ப்ரெஷருக்கு 2 அதாவது 2 இருக்குது. ஏர் ப்ரெஷருக்கானது, ஆயில் ப்ரெஷருக்கானது, பேட்ரி, டெம்பரேச்சரு, அவ்வளோதான். அப்புறம் ஃபியூலோட கேஜ். சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேபின் சுவிட்ச் தான், லைட்டு தான். அப்புறம் இது ஸ்டார்ட்டு, இது சாவி பாருங்கள். அப்பெல்லாம் பாருங்கள், அப்பெல்லாம் பழைய வண்டியில் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஹார்லாம் வச்சுருப்போங்க. இப்போயும் லாரியில் இருக்குது. லாரியிலேருந்து போய் பட்டன்லாம் மாறிடுச்சு. அதாவது 2013-14 வரைக்குமே பார்த்துருக்கேன், இங்கே வச்சுருப்பாங்க. திருச்செங்கோடு சங்கீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த காம்பினேஷன் சுவிட்ச்லேயே வந்துட்டு ஹார்ன் வரும். இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஹார்ன் வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ன் அடிச்சுக்குவாங்க. அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்ச் எல்லாம் பழசாயிடுச்சு. கேபின் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சின்ன, அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இங்கே வரும் கீர் ராடு. இது வந்து நியூமேட்டிக் பிரேக் தான், ஹைட்ராலிக் பிரேக் கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் டாட்டா தான், அந்த ரிலையபிலிட்டி தாங்க டாட்டாவில். 1989 2026 ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரிலையபிலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்ட்டு இல்லை, 1989 தான். இது வந்து டேங்க் லாரி போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் கூட பொல்யூஷன் வரலைங்க இந்த வண்டியில். அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வேலை பார்க்குறாங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதாவது இப்போ பக்கம் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைலன்ஸ் வந்துருச்சுங்க. இந்த பக்கம் வண்டியில் SCR பாட்டு, DPF பாட்டு இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கேட்லிக் கன்வெர்ட்டர் இருக்கும். டீசல் டேங்கு, தனி டேங்கு. எத்தனை கெப்பாசிட்டினா இருக்கும் டீசல் டேங்கு? 120 லிட்டர் இருக்குமா? 120 லிட்டர் இருக்குமா? அவ்வளோதாங்க. பாருங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வண்டி வந்து வாட்டர் பாருங்க, ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க. டாட்டாவில் பழைய மாடல். ஆமாம், 1989 89ங்க. என்னோட அனுபவத்தில் சொல்லணும்னா, சின்ன வயசுல நம்ம வந்து பார்த்து பயந்த வண்டி இது. வீட்டில் வராதுப்ப இதை பிடிச்சி 1.5 மணி நேரம் விளாண்டுட்டே இருப்போம். ஆமாம், பொசிஷனை பார்த்தோன்னே அந்த ஃபீலிங் எங்களுக்கு அப்படியே என்ன தெரியும். இதை விட்டில ஒரு 10 நிமிஷத்துக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்பயே பாருங்க, டாட்டாவோட லோகோ வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இருக்குது, பார்த்துருக்கேன் 2 வண்டியில். ஆமாம், எப்பவுமே காட்டி கொடுத்துருவாங்க. ஆமாம், சூப்பரான அந்த ஒரு தூக்கலாம். ஆனால் கேபின் இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா, இன்ஜின் கேபினா. இந்த லைட்டெல்லாம் ஒரிஜினலுங்க. இது தெரிஞ்சு இது அப்போ என்ன சொல்கிறது, இப்போ வேணால் மாற்றிருப்பாங்க. இது ஆனால் அந்த ஒரிஜினல் என்னவோ அப்படியே தான் போட்டிருக்காங்க. இதுவரை எதுவும் ஆல்ட்ரேஷனாக பண்ணல பாருங்க. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. 1989 வாங்கின வண்டி எவ்வளோ அழகாக வெல் மெயின்டைனுங்க. வெல் மெயின்டைன் வண்டி சூப்பராக இருக்குது. அவ்வளோ வேறு டேங்க் இங்கே இருக்குது. காலி சேனல் தூக்குறாரு அவ்வளோ. ஆனால் செம்ம வெயிட் இருக்குங்க அது. ஆனால் நிற்க ஸ்டாண்டு பவர் ஸ்டேரிங்கா? பவர் ஸ்டேரிங் இங்கே பாருங்க, பவர் ஸ்டேரிங். பழைய மாடல் பவர் ஸ்டேரிங்கு. இப்போ மேன் ஸ்டேரிங் இல்லையா? பவர் அவர் ஒடிக்கிற பவர் ஸ்டேரிங். அவ்வளோதான். இன்ஜின் பாருங்க, 4 சிலிண்டர் இன்ஜினா. லாக்கு தான். ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன், ஒரே நிமிஷம். ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட மாறலைங்க, அப்படியே வச்சுருக்காங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டிரைவரோட அந்த கால டீசல் ஃபில்ட்ரு அதாவது அந்த காலத்துக்கு டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து இதில் தான் போகுது. இப்போ வந்து ஏசி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் இதுதான். இங்கேருந்து இந்த ஏர் பாருங்க, இதோ ஏர் ஃப்ளோ பாருங்க. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதில் மாதிரி இதில் ஏறி பார்த்தா நல்லா வேலை பார்க்குறது, நல்லா வாட்டமாக இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு இதுதானே? ஆயில் ஃபில்ட்ரு அது. அதாவது ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ் ஃபில்ட்ரு. இது வண்டி வேலை பார்க்க தரமாக இருக்குது சார். ஆமாம், பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க பாருங்க, செம்ம ரிலையபிலிட்டிங்க. இது வண்டி சிம்பிளாக இருக்கு பாருங்க. பாருங்க, சிவா கழட்டிட்டு தான் ஏறணும் எல்லாம்.
வண்டி சிம்பிளா பாத்தீங்களா? இருக்கு. வண்டி அவ்வளவுதாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குறது சரி அழகா பண்ணி வச்சிருக்கா. அந்த காலத்தோட காலம் அதான். ஆமா. 1900 நிஜமாவே கம்ப்ரஸர் பாருங்க, ஏர் கம்ப்ரஸர். டீசல் பில்டர் எல்லாமே வேலை பார்க்க அனுபவம். ஆமா. அந்த காலத்து டைப் செல்ஃப் மோட்டர் பாருங்க, இங்க செல்ஃப் மோட்டர் இருக்கு. ஆல்டர்னேட்டர் புதுசு போட்டிருக்காங்க. ஏன்னா பழசு ஏன்னா அது ஒரு போகக்கூடிய, அதாவது மாற்றக்கூடிய பொருள். PS6 எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை திறந்து பார்த்தாவே கசகசன்னு இருக்கும். அந்த காலத்துல எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கான் பாருங்க இன்ஜினோட. ஆமா, அதான் சொன்னேன். அது ஒயர் பாருங்க, எங்கேயாவது ஒயர் தெரியுதா பாருங்களேன். அதாவது இன்ஜின் சைடுல டெம்பரேச்சர் சுவிட்ச் தவிர அது வேற எங்கேயாவது ஒயர் தெரியுதா பாருங்களேன். பீஸ் கேரியல் பாருங்க, பீஸ் கேரியல் இருக்கு. இவ்வளவுதான். நம்ம வீட்டு கூட லைன் மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கா. எந்த இதுவும் கிடையாது. ஆமா, ரொம்ப சிம்பிளா. அதாவது வண்டி எங்க நிக்குது அப்படின்னாக்க, ஆமா, கவர்மெண்ட் பண்ணது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். அது வச்சிருக்காங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. யாரா இருந்தது இந்த இதான் பம்பு. அது பம்பு பாருங்க, இன்னையும் பம்பு. பழைய வாங்கல இன்னையும் பம்பு. ஆக்சிலேட்டர் பாருங்க. டிராக்டர்ஸ்ல அதிகமா வருது. இப்போ இன்னையும் பம்பு வந்துட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டியும் வாங்கிட்டாங்க டிராக்டர்ல. எக்ஸ்ட்ராட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஸ்விட்ச் அந்த இதெல்லாம் கிடையாது. இது படல் சென்சார்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு கேபிள் டைப்பு, ராட் டைப்பு தான். வண்டி இவ்வளோ பெரிய வண்டியே அழகா. ஆமாம், பாருங்க ஸ்டேரிங் பாக்ஸ் பாருங்க இங்கே இருக்குது. ஸ்டேரிங் பாக்ஸ். ஆமாம், ஸ்டேரிங் பாக்ஸ், பவர் ஸ்டீரிங் ஆயில். அப்போவே பவர் ஸ்டீரிங் 1989 பவர் ஸ்டீரிங் வந்துச்சுண்ணா. சூப்பருங்க, செம்ம வண்டிங்க. அப்பா நான் பார்த்து ஷாக் ஆகிருக்கேங்க. அதாவது என்ன சொல்கிறது, 89 மாடல் வந்து இப்போ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த 89 எப்படி இருந்திருக்கும் அப்படியே வச்சுருக்காங்க. ஆயில் லிப்ஸ்டிக்கு. ஆனால் இது நான் டர்போ வெஹிக்கிள், டர்போ கிடையாது இதில். அப்புறம் நம்ம எப்பயும் போல் சின்ன குழந்தைய இருக்கும்போது இதை போட்டு ஆடி விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலி சொன்ன மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வண்டி பார்க்கறதுக்கு. என்ன சொல்ல, நம்மளாம் வந்துட்டு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தா வில்லனோட வண்டி இதுதான், பென்ஸ் வண்டி, வில்லனோட வண்டி. சரிங்க, அதான் இந்த வண்டி கிளம்பிடுச்சு. சரிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அனுபவம். உங்களுக்கு மனசை கருத்து இருக்குது அப்படி இந்த வண்டியை பற்றி கருத்து தெரிஞ்சது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ஓகேங்க.